லாபான் வந்து யாக்கோபுக்கு பின்னாடி வரது யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு நினைச்சா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா பின்னாடி வரும்போது கர்த்தர் ராத்திரியில் லாபானுக்கு சொப்பனத்துல வந்து சொல்றான், அவனுக்கு ஒரு தீங்கு பண்ணக்கூடாது. இப்படி காக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாள். நேற்று இரவு சத்துரு என்னெல்லாம் திட்டம் போட்டான் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை பாதுகாத்தனால இன்னைக்கு கண்டோம். நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரியும். சில கம்பெனில பாருங்க, அந்த மெயின் டீம் பேசுவாங்க, பேசி சிலர் வேலையை விட்டு தூக்குவாங்க. இந்த ஏஐ வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு, தூக்குவாங்க. அப்போ சரி நாளைக்கு இவனை தூக்கிடும் தெரியாது. அடுத்த நாள் ஜாலியா காலையில கிளம்பி சூப்பரா வீட்டுல இருந்து லஞ்சு எடுத்துட்டு மம்மி போயிட்டு வரேன், ஒய்ஃப்ட போயிட்டு வரேன்னு சொல்லிருப்பான், எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வரும்போது அவங்க எல்லாம் போயிட்டு வாங்க. வந்து சிஸ்டம் ஆன் பண்ணா மெயில் வந்திருக்கும். எவ்வளவு வலியா இருக்கும். அவ இதை வச்சு லோன் எடுத்திருப்பான், ஏதோ எவ்வளவு காரியங்களை பிளான் பண்ணிருப்பான். இதுக்கெல்லாம் திடீர்னு அப்படி தூக்கத்துல தட்டி வந்த மெயில், முந்தின நாள் போட்ட பிளான், அல்லது ஒரு 1 வீக் ஒரு பிளான் நடக்கும், அல்லது ஒரு 1 மந்தா பிளான் போட்டு ஃபில்டர் பண்ணி இவங்களை தூக்கிடும். அந்த பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்பவும் போல வருவோம். இப்படிதான் மறைவாய் சத்துருவான் பல திட்டங்கள். இது திடீரென்று ஒரு நாள் நெருக்கத்தை கொடுக்கும் போது அது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாம, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாம, அவன் எத்தனை பேர் இதை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி இருக்கிறது. எத்தனையோ பேர். கடந்த நாள்ல ஒரு சகோதரர், ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, வேலை போய் கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு, ரொம்ப டிப்ரெஷன், டேப்லெட் எடுத்தும் போக மாட்டேங்குது. ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுறாரு. அப்ப எவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவு திட்டமிட்டு அவங்களே குறை சொல்ல முடியாது. அவங்க கம்பெனி என்ன ஆகும், அவங்க எல்லாரும் அவங்க லாபத்தை பார்ப்பாங்க. நம்முடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒருத்தர் மட்டும் தான் பார்ப்பார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம உருவாக்கினவர் மட்டும்தான் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான்.